மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தேசிய தர நிர்ணய அமைப்பின் சார்பில் அறிவியல் ஆசிரியர்களுக்காக தரநிலைகள் மூலம் அறிவியலை கற்றல் என்ற தலைப்பில் 2 நாள் வழிகாட்டுதல் பயிற்சி முகாம் ஜூலை 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் புதுச்சேரி அரசு பள்ளிகளை சேர்ந்த 35 அறிவியல் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பயிற்சி முகாமானது ஜூலை 4ஆம் தேதி மாலை முடிவடைந்தது. So this is our RP Kaushik. So அவர் வந்துட்டு he'll take the lesson plan helmet பத்தி. Okay? So helmets IS 4151. இங்க எல்லாருமே helmets first ISI standards பார்த்து தான் வாங்குறோமா? First அந்த மார்க் செக் பண்றோமா? எல்லாரும் ஹெல்மெட் யூஸ் பண்றோம்ல அட்லீஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். பட் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அது ஏங்கிறத நம்ம லெசன் பிளான்ஸில் பார்ப்போம். ஓவர் 2 lakh டெத்ஸ் வந்து இந்தியாவில் எவ்ரி இயர் நடக்குது. அந்த 2 lakh டெத்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து மோட்டார் சைக்கிள்ஸில் தான் நடக்குது. அதில் மோஸ்ட் டெத்ஸ் அக்கர் ஒன்லி டியூ டு பிரெயின் இன்ஜுரி. ஹெல்மெட் வியர் பண்ணாத ஒரே ரீசன்னால் நிறைய இன்ஜுரிஸ் நடக்குது. ஹெல்மெட் வியர் பண்ணி இறந்தவங்களும் அதிகம், ஏன்னா அவங்க ஸ்ட்ராப் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே பார்க்கலாம். ஹெல்மெட் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட், critical role of helmets in two-wheeler safety. As I said, helmets வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரெயின் இன்ஜுரி, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சேஃப்டி, அந்த இது ஏர் எல்லாமே நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் இன்ஜுரி எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஸ்கல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிரைமரி அப்ளிகேஷன். த சேஃப்டி ஃபீச்சர் ஒர்க்ஸ் இந்த கான்செப்ட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜின்னு நம்ம சயின்ஸ் படி சொல்கிறாங்க. எப்படின்னா நம்மளோட ஹெட்டோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஹெல்மெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹெல்மெட் அப்சார்ப்ஸ். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் அதை நம்ம லேட்டர் பார்ப்போம். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி இட் வில் டிசிபேட் த எனர்ஜி த்ரூ அவுட் த ஹெல்மெட் ஸோ தட் இட் பிரேக்ஸ் டவுன், uses the impact force and make sure that it takes lot of time for the velocity to become zero so that the impact வந்து நம்ம ஹெட்டுக்கு ஸ்கல்லுக்கு ரொம்ப கம்மியாக வரும். அதோட மேஜர் திங் தான் ஹெல்மெட். நெக்ஸ்ட், மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் as I said, பாலிகார்பனேட், ஃபைபர் கிளாஸ் அண்ட் ஃபோம். உள்ளேயும் பார்க்கலாம். ஜெனசிஸ் ஆஃப் ஹெல்மெட். ஹெல்மெட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் யூஸ் ரொம்ப பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஜஸ்ட் தே யூஸ் டு வியர் பன்னனா, ஜஸ்ட் ஒரு டர்பன். இந்த இப்போ கூலி வேலை பண்ணுறவங்கள இப்போ டர்பன் மாதிரி கட்டியிருப்பாங்க தெரியுமா, ஜஸ்ட் அங்கே தான் தலையை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதே ஆரம்பிச்சது. அது டஸ்ட்டுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ராஜா காலத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரஸ்திரனா வந்துச்சு. வார் டைமில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஹெட் ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த டைமில் சிரஸ்திரனா வந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நாள் வந்து அப்போ கடைசியில் நம்ம ஹெல்மெட்டுக்கு, அதாவது டிரைவிங்க்கும் ஹெல்மெட் தேவைப்படுதுன்றப்போ அதை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஹெல்மெட் வந்து மிடில் இங்கிலீஷ் டேர்ம், அதாவது ஆக்சுவலி இங்கிலீஷ் பர்சன் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே வந்து மிடில் இங்கிலீஷ்லேருந்து வந்தது தான் ஹெல்ம்ன்ற வேர்டு தான் அப்படியே டிரைவ் ஆகி இப்போ ஹெல்மெட்டுன்னு இருக்கு. நெக்ஸ்ட், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹெல்மெட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷெல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் பேடிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கம்ஃபர்ட் பேடிங். நெக்ஸ்ட் நெக் கர்டைன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா, நெக் கர்டைன். நெக்ஸ்ட்டு வந்து எட்ஜ் ட்ரிம், இந்த ஃப்ரண்ட் கர்வ் தான் எட்ஜ் ட்ரிம். ரிட்டென்ஷன் சிஸ்டம் இருக்கும். மேனுஃபேக்சர் ஆஃப் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட். ஹெல்மெட்டில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். அவுட்டர் லேயர் இருக்கும், இன்னர் ஷெல் இருக்கும், அண்ட் தென் பேடிங் ஃபார் அவர் கம்ஃபர்ட். இந்த அவுட்டர் ஷெல் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் மாடியூலில் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ABS அண்ட் PVC, அக்ரிலோநைட்ரைல் பியூட்டடைன் ஸ்டைரின் அண்ட் பாலிவினைல் குளோரைட். இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் அந்த அவுட்டர் ஷெல் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள கம்ஃபர்ட் பேடிங் இதில் தயாரிப்பாங்கன்னா எக்ஸ்டெண்டட் பாலிஸ்டைரின்னு சொல்லுவாங்க, அதில் தான் தயாரிப்பாங்க. இட்ஸ் லுக் லைக் அ ஃபோம், ஜஸ்ட் ஒரு தெர்மாக்கோல் மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஹெல்மெட்குள்ளே ஜஸ்ட் அந்த கம்ஃபர்ட் பேடிங்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தெர்மாக்கோல் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் தெர்மாக்கோல், இட்ஸ் EPSன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெல் ரிசர்ச்டு ஒரு ஃபோம். அந்த ஃபோம் மேலே மட்டும்தான் அந்த இம்பாக்ட் ஃபோர்ஸை அவ்வளோ அப்சார்ப் பண்ணி டிசிபேட் பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு தெர்மாக்கோல் நீங்கள் கை வச்சு இப்படி பண்ணாலே 2 கட் ஆயிரும். இம்பேக்ட் ஃபோர்ஸ். இப்போ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கை ஜஸ்ட் இப்படி இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு தண்ணியில் ஃபோர்ஸாக அடிக்கிறோம். இப்போ வந்து என்ன ஆகும்னா கை வந்து தண்ணியில் படும், அந்த இடத்துல ஒரு வலிக்கும் கண்டிப்பாக. ஃபோர்ஸாக கொண்டு போகிறோம், பட் தண்ணி வந்து மூளை இருக்கிறனால நம்மளால் உள்ளே கொண்டு போக முடியும் கையை. ஸோ கை வந்து அந்த மாஸ் வந்து பட்டு வெலாசிட்டியால் இன்னும் உள்ளே போகும். கை இன்னும் உள்ளே போகும்போது நமக்கு வந்து வலி அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, பட் இட் ட்ராவல்ஸ் த்ரூ. பட் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது இன்னொரு கம்பேரிசன் கொடுக்கலாம். இதே ஃபோர்ஸோட ஒரு ராக்கை நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? யுவர் ஹேண்ட் வில் பிரேக் ஆர்
சிவியர் இன்ஜுரி will happen. இது எதனால நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற பாயிண்ட் பார்ப்போம். faster the movement of the object, greater is the impact, as similar. Next வந்து impact force keeps acting until the velocity of your hand becomes 0. ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹேண்ட் வந்து வாட்டர்ல அடிக்கும் போது த டைம் இட் டேக்ஸ் ஃபார் த வெலாசிட்டி டு பிகம் 0. நம்ம சர்ஃபேஸை டச் பண்ணதுக்கு அப்புறமும் அது உள்ள போயிட்டே இருக்கிறதுனால அந்த வெலாசிட்டி வந்து ரொம்ப டைம் ஆகுது 0 வரதுக்கு. பட் ராக்ல நம்ம அடிக்கும் போது அடிச்ச செகண்ட்லேயே வெலாசிட்டி 0 ஆகுது. ஸோ அதோட இம்பாக்ட் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். த ஃபார்முலா விச் இட் டிரைவ் ஃப்ரம் இஸ் 2 into mass into velocity divided by time. இங்கே ஏன் டைமால டிவைட் பண்றாங்கன்னா, ஆஸ் ஐ செட், டைம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ த ஹையர் த இம்பாக்ட் ஃபோர்ஸ் வில் பி. டைம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ த லோவர் த இம்பாக்ட் ஃபோர்ஸ் வில் பி. இம்பாக்ட் அப்சார்ப்ஷன் இன் ஹெல்மெட். ஹெல்மெட்டில் என்ன சேம் திஸ் ஜஸ்ட் டேர்ம்ஸ் ஃபார் யூ. அண்ட் இம்பாக்ட் இஸ் அ ஹை ஃபோர்ஸ் ஆர் ஷாக் அப்ளைட் ஓவர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் when 2 or more bodies collide. அட் நார்மல் ஸ்பீரிட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் இருக்கிறப்ப ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் அடிக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட், அதாவது இங்கே ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஹெல்மெட் வந்து இம்பாக்ட் ஃபோர்ஸை அப்சார்ப் பண்ணி அது வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகி ஸோ தட் அந்த ஃபோம் வந்து அதோட அப்சார்ப்ஷன் எடுத்துக்கிட்டு அது டிசால்வ் ஆகிறதுனால நமக்கு வர இம்பாக்ட் ஃபோர்ஸ் விச் ஆக்சுவலி கோஸ் டு த ஸ்கல் இஸ் வெரி மச் லோவர். அந்த அகைன் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் சேஞ்ச் இன்ட்டு இங்கே வந்து ஒரு அதாவது இப்போ நான் போயிட்டுருக்கேன், ஹெல்மெட் ஒரு கீழே இடிக்கிறேன் அப்படின்னா அந்த இருக்கிற கைனடிக் எனர்ஜி இதுக்கு பாஸ் ஆகும்போது ஹெல்மெட்டில் வந்து ஹீட் அண்ட் வைப்ரேஷனாகவும் கன்வெர்ட் ஆகும். இந்த ஹீட்டு வந்து நம்ம ஹீட் அண்ட் வைப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகும்போது வைப்ரேஷன்ஸ்னால அது வந்து உடஞ்சிரும். ஹீட் வந்து நம்ம ஃப்ரிக்ஷனால் கிரியேட் ஆகுறது. அது ரெண்டுமே அந்த கைனடிக் எனர்ஜி வந்து இதா மாதிரி அது டிஃபார்ம் ஆகிடும். இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் வித் அன் இன்க்ரீஸ் இன் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அதாவது வெறும் ஒரு ஹார்ட் ஷெல் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, எலாஸ்டிசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அப்போ அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட், டிசைன் ஆஃப் ஹெல்மெட். இப்போ வந்து இதை பார்த்தோம். இப்போ என்ன சொல்லலாம்னா, ஒரு ஷெல் மட்டுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பர் ஹெல்மெட் இருக்கணும். ஸோ அப்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ஃபோம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? உள்ளே இருக்கிற ஃபோம் மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது, ஷெல் வந்து ஜஸ்ட் அ பேடிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ப்ரொடெக்டிவ் பேடிங். அதாவது இப்போது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ரப்பர்லேயோ இல்லை ஒரு ஐபிஎஸ்லேயோ இது செய்கிறேன், ஹெல்மெட் செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு அது இம்பாக்டே வாங்காது. இட் வில் டியர் ஆஃப் அண்ட் டைரக்ட்லி கோ டு அவர் ஸ்கல். எந்த ஒரு இம்பாக்ட்டுமே அது வாங்காது. இதே ஒரு ஷெல் வாங்கிச்சுன்னா அந்த ஷெல் வந்து ஃபஸ்ட்டு இம்பாக்டை கொண்டு போயிட்டு அப்புறம் தான் ஷெல் பிரேக் ஆகும். ஸோ அந்த இம்பாக்ட் வெளியே போகும்போது அந்த இம்பாக்டை அந்த ஃபோம் அப்சர்வ் பண்ணி அது இன்னும் கம்மி பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் 2 லேயருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் மெட்டீரியல்ஸ் லைக் ராக் ஆர் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் குட் ஆஃபர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். பட் இங்கே நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ பிளாஸ்டிக் முக்கியம் இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வாட் இஃப் வி யூஸ் அ ஹார்ட் பிளாஸ்டிக் இன்சைட் அண்ட் ரப்பர் ஸ்பாஞ்ச் குஷனிங் அவுட் சைட்? ஏன் அதை நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கல் வந்து ஹார்டஸ்ட் பார்ட் போன் இஸ் இன்சைட், வேர் த சாஃப்டஸ்ட் பார்ட் சச்சஸ் நம்மளோட ஸ்கின் வந்து அவுட் சைடில் இருக்குது, பட் ஸ்கல் உள்ளே இருக்குது. இது ஏன் ஹெல்மெட்டில் அப்ளை? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து வில் சேஸ் வெதர் கண்டிஷனிங். ஃபோமால் எந்த ஒரு வெதர் கண்டிஷனிங்கும் பெருசாக இது பண்ண முடியாது. கொஞ்சம் தண்ணி பட்டாலுமே அதோட ஆக்சுவல் திங் வந்து போயிடும் சுத்தமாக. பட் ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து வெளியே இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே வெயினோ சூரியனோ இல்லை வெளிச்சம் எதனால அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் எல்லாமே அது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஃபோமாக அதோட வேலையை செய்ய விடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான், டேரெக்டாக வந்து ஃபோமில் அடிக்கும் போது ஃபோம் வில் டியர் ஆஃப், அது எந்த ஒரு இம்பாக்ட்டுமே அப்சர்வ் பண்ண போகிறது இல்லை. அந்த ஹார்ட் ஷெல் டேரெக்டாக நம்ம ஸ்கல்ல தான் அடிக்கும் போது அது வந்து ஹெல்மெட் போடாததுக்கும் ஹார்ட் ஷெல் உள்ளே இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் ஃப்ரிக்ஷன் இவங்க இவ்வளோ கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹார்ட் ஷெல் வெளியே இருக்கும்போது ஹார்ட் ஷெல் வில் ஸ்லைட் த்ரூ. ஒரு ரோடில் ஒரு பிளாஸ்டிக்கை ஈஸியாக தரைச்சிட்டு போக முடியும், அது ரொம்ப தூரம் தரைச்சிட்டு போயிடும். இதுவே ஒரு ஃபோம் இல்லை ரப்பர் வெளியே இருந்ததுன்னா பட்ட இடத்துலையே இல்லை ஒரு செகண்ட்லேயே அந்த ஹெல்மெட் வந்து இட் வில் ஸ்டாப். ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இட் வில் ஜஸ்ட் ஸ்டாப் தேர். இதனால என்ன பிரச்சனைனா, ஒரு ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ட் எபிலிட்டி வந்து இட் ஷுட் கிளைட் த்ரூ. ஒரு ரோட்டில் பட்டு நான் ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் ஆகி விழுவுறேன் அப்படின்னா ஐ ஷுட் ஸ்லைட் ஆஃப். என் தலை ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஃப்ரிக்ஷன்லேயே நின்றுச்சு அப்படின்னா என் ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணி பட் என் நெக்கை உடஞ்சிரும், இல்லை என் ஸ்பைன் இன்ஜூர்ட் ஆகிடும். மேஜர் பிரின்சிபல்ஸ் அப்ளைஸ் டு ஹெல்மெட் ப்ரொடெக்ஷன். எனர்ஜி அப்சார்ப்ஷன், இது ஜஸ்ட் பாயிண்ட்ஸாக நான் இங்கே நோட் டவுன் பண்ணியிருக்கேன். எனர்ஜி அப்சார்ப்ஷன் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர், அகைன் நம்ம ஆல்ரெடி ஒரு மொமெண்டமில் இருக்கும், இன்னொரு ஆப்ஜெக்டோட கொலைட் ஆகும்போது அதோட மொமெண்டம் நம்ம வரக்கும்போது இபிஎஸ் வந்து அதை அப்சார்ப் பண்ணிட்டு இம்பாக்ட் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக நமக்கு தரும்.
நெக்ஸ்ட் வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். கொரோஷன் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த இபிஎஸ்ங்கிறது வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃபோம் வந்து தண்ணி பட்டாலோ ரொம்ப வெட்டாவே வச்சுருந்தாலும் அதோட ஃபங்க்ஷனிட்டியே சுத்தமாக போயிடும். ஸோ அதை ப்ராப்பர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண வேண்டியது, ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அது கொரோஷன் ரெசிஸ்டண்ட்டாகவும் இந்த செயின் ஸ்ட்ராப்ஸ் மற்ற எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதும் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸில் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் அது வெட்டாக இல்லாமல் ப்ராப்பராக இருக்கா அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறது நம்மளோட கடமையும் கூட. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். இது நான் பின்னாடி வரேன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங்கும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் friction, as I said, force that opposes the movement of the helmet as it interacts with another surface. Helmet is expected to slide smoothly on the road or any surface. Also helps to distribute the force. Or helmet slide through ஆகும்போது தான் it buys more time for the impact force to go to the EPS. அதாவது நமக்கு ஸ்லைட் த்ரூ ஆகும்போது தான் அந்த ஹார்ட் ஷெல்லுக்கான இம்பாக்டே ஸ்லோ பண்ணணும். ஹார்ட் ஷெல்லுக்கான இம்பாக்ட்லேருந்து இபிஎஸ் போகிறதுக்கு இன்னும் ஸ்லோ பண்ணணும். இபிஎஸ்லேருந்து நம்ம ஸ்கல்லுக்கு போகிறதுக்கு இன்னும் ஸ்லோ பண்ணணும். டேரெக்டாக ஒரு இடத்துல போய் முட்டி நின்றுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஹெல்மெட் இருந்தாலுமே அந்த டைமில் இன்ஜூரி ஆகிறதுக்கு ரொம்ப அதிகம். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஹெல்மெட் அண்ட் ஹெட் ஷுட் நாட் பி டூ டைட் அண்ட் லோ. இதையும் நம்ம கவனிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரிக்ஷன் வந்து ரோடு கூட பேசுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்மெட்டுக்கும் தலைக்குமான ஃப்ரிக்ஷனும் ரொம்ப முக்கியம். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா இங்கே யாருமே ஹெல்மெட் போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போவே முடி கொட்டுது, அந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. ரொம்ப டைட்டாக இருந்தால் சுத்தமாக வியர் பண்ண மாட்டாங்க. டூ லோ, ஹெல்மெட் ஃப்ரிக்ஷன் வந்து டூ லோ வித்தின் ஹெட் அண்ட் ஹெல்மெட் இருந்தாலுமே போட்டுக்கிறதுக்கான லாஜிக்கே இல்லை. அது ரொம்ப லோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வந்தாலுமே அது வெளியே போய் விழுந்துடும். ஸோ அதுவும் ப்ராப்பர், அதையுமே ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுக்குமே மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. சால்வன்ட் ப்ளஸ் லோ டெம்பரேச்சர் கண்டிஷனிங், சால்வன்ட் ப்ளஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், மாய்ஸ்சர் கண்டிஷனிங். ஏன்னா ஹெல்மெட் வந்து ஜஸ்ட் ரோட்டில் ஜென்ரலாக போகிறதுக்கு மட்டுமே கிடையாது. ஹில்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்னோவில் யூஸ் பண்ணுறாங்க, டெசர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, வேறு டெம்பரேச்சர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, வேறு கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கைக்கு வருதாங்கிறது ஐஎஸ்ஐ மேக் ஷோர்ஸ். Unstrapped helmet is as good as no helmet. இங்கே வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வருது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் அகைன். பட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹெல்மெட் வந்து இஃப் இட் இஸ் அட் ரெஸ்ட் இட் இஸ் அட் ரெஸ்ட். பட் நம்ம வியர் பண்ணிட்டு அதை போகும்போது இட்ஸ் இன் அவர் ஓன் வெலாசிட்டி. நம்ம என்ன ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறோமோ நம்ம ஹெல்மெட்டும் நம்ம கூடயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்ட்ராப் போடாமல் இருந்தேன்னா, இஃப் த ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ லோ, நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போகிறப்போ இல்லை லைட்டாக தடுமாறுனா கூட ஃபஸ்ட்டு ஹெல்மெட் ஃபால் ஆயிரும். ஏன்னா அதோட வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு, இன்னும் நான் தான் தடுமாறுறேன். ஸோ ஹெல்மெட் வில் ஃபால் ஆஃப் அண்ட் தென் ஒன்லி ஐ வில் கெட் டவுன். ஸோ ஹெல்மெட் போனதுக்கப்புறம் நான் விழுந்தா ஹெல்மெட் போட்டதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? தென் தேர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் த ஹெல்மெட் டியூ டு ஹிட்டிங் த ரோட் ஆர் டிவைடர் இஸ் சேம் ஆஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஹெட் ஆஃப் த ஹியூமன் வியரிங் த ஹெல்மெட். அதாவது இப்போ நான் ஹெல்மெட்டுக்கும் நான் கீழே விழும்போது ஹெல்மெட்டுக்கும் தரைக்குமான ஃபோர்ஸு ஏன் ஹெல்மெட்டுக்கும் தரைக்குமான ஃபோர்ஸ் ஹெல்மெட்டுக்கும் தலைக்குமான ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்லுது. பட் அப்படி இருந்தால் ஹெல்மெட் போடுறதுக்கும் ரீசன் இல்லை தானே. அது ஏன் இந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னா, மறுபடியும் இபிஎஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஃபோம் நமக்கு உள்ளே இருக்கிறதுனால என்னதான் ஹார்ட் இம்பாக்ட் இருந்தாலுமே அந்த ஃபோம் டிசிபேட் பண்ணுறதுனால நமக்கு வர ஃபோர்ஸ் எவ்வளோ மினிமமாக இருக்குமோ அவ்வளோ மினிமம் தான் கொண்டு வர பார்ப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரிக்ஷன் கம்ஸ் டு பிளே அகைன். அந்த ஹார்ட் ஷெல் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அகைன் இம்பாக்ட் ஃபோர்ஸ் வில் பி லோவர், விச் வில் ரெடியூஸ் த சான்சஸ் ஆஃப் அஸ் கெட்டிங் இன்ஷூர். ஹெல்மெட் டெஸ்டிங் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸில் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ஆஃப் பெரிபெரல் விஷன். ஹெல்மெட்டில் விஷனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரியோ ஜஸ்ட் ஐ ஷேப்லேயோ கொடுத்துருக்கலாம், பட் அப்படி கிடையாது. இவ்வளோ பெரிய கர்வ்டு விஷன் இருக்கும். அந்த டிகிரிஸ்லேருந்து என்ன ஆங்கிளில் என்ன டைப் ஆஃப் இது யூஸ் பண்ணுங்கிறது எல்லாமே ப்ராப்பர் ஸ்டாண்டர்டைஸ்ட் திங். ஸோ எல்லா ஹெல்மெட்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரே மாடலில் தான் இருக்கும், இல்லை அந்த ஹெல்மெட் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுமே தவிர அந்த கர்வ் அந்த விஷன் வந்து இஸ் ப்ராப்பர்லி ஸ்டாண்டர்டைஸ்ட். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் இம்பாக்ட் எனர்ஜி அப்சர்ப்ஷன் கம்ஸ் அகைன். டெஸ்ட் ஃபார் மாஸ். ஹெல்மெட் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஹெல்மெட் வியர் பண்ணுறாங்க. ஸோ அதிக வெயிட்டாக இருந்தால் இங்கே யாருமே யூஸ் பண்ண போகிறதில்ல, எல்லாருமே கழட்டி வைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ டு என்கரேஜ் அதர்ஸ் டு யூஸ் இட் ஷுட் ஆல்சோ பி லெஸ் மாஸ் ஸோ தட் அதர்ஸ் வில் யூஸ் இட் டூ. டெஸ்ட் ஃபார் ரிட்டன்ஷன் சிஸ்டம். இங்கே ரெண்டு டெஸ்ட் சொல்கிறாங்க, டைனமிக் டெஸ்ட் அண்ட் ஸ்டாட்டிக் டெஸ்ட்னு. நத்திங் ரிட்டன்ஷன் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் தட் சின் ஸ்ட்ராப். நம்ம ஸ்ட்ராப் போடுறோம்ல, அந்த ஸ்ட்ராப் வந்து எந்த ஒரு ரீசன்னாலையும் அதுவாக கழண்டக்கூடாது நம்ம கழட்டாத வரைக்கும். ஸோ இங்கே ரெண்டு டெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னா, டைனமிக் டெஸ்டிங் ஒரு ஹூக் பண்ணி அதில் ஒரு வெயிட் வச்சுருவாங்க. அந்தந்த வெயிட் எந்தெந்த மெஷருக்கு தேவையோ அந்தந்த வெயிட் வச்சு ஒரு ஹைட்டில் இருந்தோ இல்லை ஒரு ஃபோர்ஸ்லேயோ ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ தட் தே ஆர் செக்கிங் தட் அந்த ஹெல்மெட் வந்து அதுவாக அன்ஹூக் ஆகவே கூடாது. அன்ஹூக் ஆச்சுன்னா அதோட யூஸ் வந்து அகைன் இட்ஸ் ஜீரோ, கம்ப்ளீட்லி ஜீரோ. ஸ்டாட்டிக் இஸ் மறுபடியும் அதே தான். அந்த பட் மேலேருந்து ட்ராப் பண்ணாமல் அந்த வெயிட்டை ஹேங் பண்ணி அந்த வெயிட்டில் அப்படியே வச்சு இது அதுவாக இதாகுதா இல்லை அதுவாக கட் ஆகுதாங்கிறதையும் செக் பண்ணுவாங்க.
ஆடிபிலிட்டி டெஸ்ட், ஹெல்மெட்டில் எவ்வளோ சேஃப்டி இம்பார்ட்டண்ட்டோ அதே எவ்வளோ ஆடிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 வீலர்ஸ் ஓட்டும் போது ஹார்ன்ஸ் ஆர் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஹார்ன்ஸ் லிசன் பண்ணலாட்டியும் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கலாட்டியுமே இதுவே பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஸோ எல்லாமே உள்ள கேட்கணுங்கிறதையும் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சின் ஸ்ட்ராப் வந்து ரொம்ப நாள் வரணும். ஹெல்மெட் கண்டிப்பாக லைஃப் வரும் எல்லாத்துக்குமே, பட் சின் ஸ்ட்ராப் வந்து ரொம்ப நாள் வந்தே ஆகணும் அந்த ஹெல்மெட்டுக்கு ஈக்குவலாக. ஸோ இந்த சின் ஸ்ட்ராப் வந்து அப்ரேசிவ் மெட்டீரியலில் செக் பண்ணி அது வியர் அண்ட் டியர் எவ்வளோ இருக்குது, ஒரு நார்மல் பர்சன் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் இதை கொண்டு போய் வைக்கலாம், அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி செக் பண்ணி தான் அந்த சின் ஸ்ட்ராப்பையும் நம்ம கொண்டு வராங்க. Next. So yeah, it's almost completed. So this last thing, just interesting facts about the helmet. So helmets are not just for humans. Helmets are also also designed for and used for animals like dogs, horses, even cows in various applications, such as protecting the animal's head during transportation or for medical treatment. So helmets, it's just for protection. It's not just for humans, it's for protection, anything it may be. The first motorcycle helmet was invented by Dr. Eric Gardner, a neurosurgeon from United Kingdom, invented the first motorcycle helmet in 1953. Actually, helmet 1953 ல வந்தது கிடையாது. ஹெல்மெட் ரொம்ப வருஷமாகவே இருக்குது, ரொம்ப செஞ்சுரிஸாகவே இருக்குது. பட் அந்த ஹெல்மெட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்தால் தான் ப்ராப்பராக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும், இப்படிலாம் இதை யூஸ் பண்ணுங்கன்னு ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போனது டாக்டர் எரிக் கார்ட்னர். ஹெல்மெட்ஸ் கேன் ஹெல்ப் யூ ரைட் ஃபாஸ்டர். அதாவது ஹெல்மெட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஏர் சர்க்குலேஷன் அந்த இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணுறதுனால நமக்கு இன்னும் ஃபாஸ்டர், அதாவது ரேஸில் கூட அதனால தான் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இட் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர். ஒரு ஹெல்மெட் போடாததை விட ஹெல்மெட் போட்டால் we can ride even faster and more safer too. The helmets used in fighter jet aircrafts like 𝐻AL-LCA Tejas cost more than 3 crores per helmet. அதில் ஜஸ்ட் ப்ரொடெக்ஷன் மட்டுமே கிடையாது, அதில் வேறு யூசேஜும் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ டேக் திஸ், சொல்ல தேவையில்லை, யூ கைஸ் ஹாவ் யுவர் ஓன் வே ஆஃப் டீச்சிங். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அதை எப்படி எடுத்துகிட்டு போவீங்க. ஐ ஹவ் மேட் இட் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்மேட் ஸோ தட் யூ கேன் டேக் இட் டு. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பால் பாயிண்ட் பென்னு இது வந்து நம்ம போன குவிஸில் டாப்பிக்காக இருந்தது, அடுத்த குவிஸுக்கும் இது டாப்பிக்காக வர வாய்ப்பு உண்டு, ஏன்னா அந்த இது இருந்ததுனால. ஸோ ஃபுட்பால் பால் பாயிண்ட் பென். ஸோ அதில் பால் பாயிண்ட் பென் வந்து நம்மளோட இன்னொரு ஆர்பி சுந்தர் ஜோகின் அவன் இப்போ எடுப்பான். ஃபர்ஸ்ட் திங், பால் பாயிண்ட் பென் என்ன, எதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ், பென்னுக்கு எதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் இது மெயின். ஏன்னா நார்மலாக வந்துட்டு பென்னு நம்ம எழுதுகிறோம், ஃபவுண்டைன் பென் இருக்குது, இங்கு பென் இருக்குது. பால் பாயிண்ட் பென் எதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு முக்கியம், நெசசிட்டின்னு நம்ம பார்க்குறோம். பால் பாயிண்ட் பென்னா என்ன? இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அ டூல் யூஸ்டு டு சப்ளை. அது வந்துட்டு ஒரு எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் ரெக்கார்டிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் இன் ப்ரிசைஸ்டு மேனர் அண்ட் பர்ஃபெக்ட் மேனர். அதுக்கு ஒரு டூல் வேணும், ரெக்கார்டிங் டூல். அதுதான் வந்துட்டு பால் பாயிண்ட் பென். ஃபர்ஸ்ட்டு பால் பாயிண்ட் பென்னுக்காக எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டைன் பென் தான் இருந்துச்சு. ஃபவுண்டைன் பென் வந்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஃபவுண்டைன் பென் இங்க் லீக் ஆகும், நிப்பு வந்துட்டு வளைஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்ததுனால பால் பாயிண்ட் பென்னுன்னு ஒன்று October 30th 1888 ஜான் ஜே லவுடுன்னு ஒருத்தர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டன் கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பால் பாயிண்ட் பென். எதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படின்னா குவாலிட்டி அஷூரன்ஸ். நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா மெயினாக ஒரு இம்பார்ட்டண்ட் டூல் என்ன அப்படின்னா வந்துட்டு பால் பாயிண்ட் பென். இது என்னென்னா பசங்க எக்ஸாம் எழுதும்போதோ இல்லை நீங்கள் எழுதும்போதோ அது டிஃபார்மேஷன் ஆயிடுச்சு, ஸ்மஜ் ஆயிடுச்சு, ஸ்மேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு மெயின் ஈவெண்ட்டில் கண்டக்ட் ஆகும்போது அது நமக்கு நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இன்டர்சேஞ்சபிலிட்டி ஆஃப் பார்ட்ஸ். இப்போ என்னென்னா பென் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கணும், ஈஸி டு யூஸாக இருக்கணும். நமக்கு இப்போ சப்போஸ் அது போயிருச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான ஈஸி வேயாக இருக்கணும். அதே மாதிரி சேஃப்டி எதுக்குன்னா பால் பாயிண்ட் பென் எழுதும்போது ஃபுல்லாக இங்க் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸோ ப்ரோக்ராமோ ஸ்பாயில் ஆயிரும். அண்ட் ஃபேர் ட்ரேட், கஸ்டமர் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இருக்குன்றதுனால அந்த பென்னை வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக மக்கள் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். இட் இஸ் அ சொல்யூஷன் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஃபவுண்டைன் பென். ஃபவுண்டைன் பென்னுக்கு பதிலாக தான் பால் பாயிண்ட் பென்னு ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபவுண்டைன் பென் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ரீஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஸ்மஜ் ஆச்சு, ஈஸியாக இங்க் வந்துட்டு வெளியில் போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பேப்பர் எல்லாம் டேமேஜ் ஆகுறதுன்றதுக்காக ஃபவுண்டைன் பென்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் பால் பாயிண்ட் பென்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. பால் பாயிண்ட் பென்னோட மெயின் பிரின்சிபல் கேப்லரி ஆக்ஷன். அந்த கேப்லரி ஆக்ஷனை பற்றி நம்ம ஃபர்தராக படிப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் வந்துட்டு October 1888 ஜான் ஜே லவுடுன்னு ஒன்று October 30th இன்ட்ரடியூஸ் பண்ணார் பேட்டர்னு. அதே லாஸ்லோ, ஹங்கேரியன் பிரதர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. லாஸ்லோவும் ஜார்க் பீரோவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1930 பால் பாயிண்ட் பென்னை இன்வென்ட் பண்ணாங்க. இன்வென்ட் பண்ணி
இது எதுக்காக பால் பாயிண்ட் பெண்ணை நம்ம இவ்வளோ ப்ரிசைஸ்டாக படிக்கிறோம்னா, தே யூஸ் த ஸ்பெஷல் இங்க். அதாவது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணுற இங்க்கில் நம்ம எழுதுனா அது வந்துட்டு ஸ்மஜ் ஆகாது, ஃப்ளோ வந்துட்டு இங்க்கு நல்லாயிருக்கும், லைஃப் வந்துட்டு நிறையா வருன்றதுக்காக அந்த இங்கை யூஸ் பண்ணி தான் பால் பாயிண்ட் பென் பண்ணாங்க. மற்ற எல்லா இங்கோட விஸ்காசிட்டி கம்மி, இந்த இங்கோட விஸ்காசிட்டி ரொம்ப ஜாஸ்தின்றதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, லைஃப்பும் நல்லா வந்துச்சு, ஸ்மஜ் ஆகலை, ஸ்மேர் ஆகலை, எதுவுமே இல்லைன்றதுனால இந்த பால் பாயிண்ட் பென் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷனாக கருதப்படுது. காம்பனன்ட்ஸ் ஆஃப் பால் பாயிண்ட் பென். காம்பனன்ட்ஸ் ஆஃப் பால் பாயிண்ட் என்னென்னா டிப், கிரிப், decorative ring, barrel, clip, ink chamber, refill, thrust and twist mechanism and spring. Ball point pen ஓட டிப்பை பற்றி பார்க்கலாம். Ball point pen tip contains a socket with a ball inside it and it connects to the ink reservoir. மெயினாக மெட்டல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, பிராஸஸ், டங்ஸ்டன் கார்பைட். மற்ற மெட்டல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டன்டு மெட்டீரியல்ன்றதுனால இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பால் பாயிண்ட் பென்னோட பாலை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பால் பாயிண்ட் பென் வந்துட்டு 3 டைப்ஸ், 3 சைஸில் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 0.7லேருந்து 1.15 mm வரைக்கும் பால் பாயிண்ட் பென்னோட டயாமீட்டர் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபைன், மீடியம் அண்ட் ப்ராட். இது 3 கேட்டகரியாக பிரித்து பால் பாயிண்ட் பென்னோட ரைட்டிங் சைஸ் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. grip is mainly made up of rubber and elastic material to give a good grip to the pen. அதாவது எழுதும்போது வழுக்காமல் இருக்கிறதுக்கோ நல்லா நம்ம கைக்கில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக எழுதுறதுக்காக grip கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா எழுதும்போது ரொம்ப ஸ்டிஃபாகவும் நம்ம எழுதுகிற இதுக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் வந்துட்டு கரெக்டாக பிளேஸ் ஆகிறதுக்காக அந்த grip கொடுத்துருக்காங்க. பேரல் வந்துட்டு அவுட்டர் ஷெல் ஆஃப் பென். அந்த அவுட்டர் ஷெல் ஆஃப் பென் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கு சேம்பரு, ட்ரஸ் மெக்கானிசம், கிளிப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அந்தந்த இடத்த பிளேஸ் பண்ணி வச்சு அதை கரெக்டான பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது சேம்பர். இங்கு சேம்பர் அண்ட் ரிசர்வாயர். இங்கு சேம்பர் என்னென்னா இட் கண்டெய்ன்ஸ் ink which is made up of dyes, organic solvents, mainly like propylene glycol and propyl alcohol, and common dyes are Persian blue, Victoria blue and methyl violet. This is commonly used ink colors in all over the world. Thrust and twist mechanism. This is the mechanism where the nib extends and retracts inside the pen, and it saves the tips from damages when it is not in use. Clip is located in upper part of the pen and it is used to store the pen or clamp it in shirts and pockets. Okay, this is a pictorial representation of components of ball point pen. Manufacturing the ball point pens ink is one of the most important process in manufacturing of ball point pens. The main thing of ball point pen, main component of ball point pen is one is ball and second one is ink. இங்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக பால் போட்டாலும் அது வந்துட்டு கரெக்டாக யூஸ் ஆகாது. பிகாஸ் இங்கோட விஸ்காசிட்டியாக இருக்கட்டும், இங்கோட யூசேஜாக இருக்கட்டும், அது ரொம்ப ப்ரிசைஸ்டான மேனரில் மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டான மெத்தடில் கரெக்டான யூஸில் வந்துட்டு பென் எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்முலேட்டிங் செலக்டிங் த ரைட் காம்பினேஷன் ஆஃப் டைஸ், சால்வெண்ட்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ். ஆஸ் ஐ செட், மேனுஃபேக்சரிங் ஆஃப் இங்குக்கு வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசைஸ்டாக கரெக்டான ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணணும். செகண்ட் திங், மிக்சிங் இஸ் ஜென்ரலி டன் இன் லார்ஜ் டேங்க்ஸ் யூஸிங் ஹை ஸ்பீட் மிக்சர்ஸ் அண்ட் ஃபில்டரிங். impurities இருக்கக்கூடாது, பிகாஸ் த கேப் பிட்வீன் த பால் அண்ட் த சாக்கெட் இஸ் ஸோ தின் வேர் த இங்க் ஃப்ளோஸ் ஃப்ரம் சாக்கெட் டு தி பேப்பர். ஸோ அதனால் it should not contain any impurities. Packaging filter is included. Pens ink is stored in reservoirs and cartridges. Working principle. Generally, ballpoint pen is works in 3 different principles. One is gravity, capillary action and rolling friction. Capillary action is a process where ink flows from socket to the ball, and the ink between the chamber and the ball, when it is touching the surface of the paper, it is called as capillary action. And rolling friction is the applying pressure on the ball against the writing surface cause the rolling friction to leave the trail of ink. And ink flow control relies on pushing out and prevents leaking, where the pushing should be minimal and measurements. Scientific laws and principles, இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். Surface tension is the property of liquid that minimizes the surface area.
depends on force attraction between particles within the liquid and forces of attraction where solid, liquid, gases in contact with. And surface tension is measured using this formula. T is equal to F divided by L. F is force, L is length, and T is surface tension of the liquid. Surface tension affects how ink spread. இதுதான் வந்துட்டு மெயின் பிரின்சிபல். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற டென்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பென் ஒர்க் ஆகும். கேபிலரி ஆக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்னது தான். The ballpoint pen draws ink from reservoir to the ball. The narrow space between the ball and the pen casing facilitates this action. அந்த பால்ல இருந்து அந்த பென் வழியாக வர இங்க் வந்துட்டு சர்ஃபேஸில் எப்படி போகுதுன்றது தான் கேபிலரி ஆக்ஷன். Principle of viscosity. Viscosity is one of the main principle in ballpoint pen. Viscosity கரெக்டாக இல்லை அப்படின்னா ballpoint பென்னோட இங்க் வந்துட்டு ஸ்மர்ஜ் ஆகும் இல்லைனா ஸ்மியர் ஆகும். And the viscosity refers to the resistance of the fluid to flow. Ballpoint pen ink relatively high viscosity flows smoothly and prevent leakage. அந்த இங்கோட பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப இல்லை அப்படின்னா அந்த பால் பாயிண்ட் பென்னோட இங்க் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால பேப்பரும் வேஸ்ட் ஆகும், நம்மளோட பர்பஸும் சால்வ் ஆகாது. Viscosity is measured in two types. One is dynamic viscosity and one is pneumatic viscosity. Resistant the movement of one layer to fluid and another measured in centipace. And pneumatic viscosity, diffusivity of momentum, explains how fast liquid moves when force is applied. ஓகே, வை பால் பாயிண்ட் பென் ஸ்மியர்ஸ், அதாவது ஏன் வந்துட்டு பால் பாயிண்ட் பென் டேமேஜ் ஆகுது அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் தான் இதெல்லாம். அப்ளையிங் ப்ரெஷர் ஆன் த நிப், புவர் குவாலிட்டி ஆஃப் இங்க், ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ் காசிங் இங்க் டு தின் அவுட் அண்ட் யூஸிங் கிளாசி பேப்பர்ஸ். ஹவு டு ப்ரிவென்ட் ஸ்மியரிங், இதெல்லாம் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ். கிளியரிங் த டிப் ஆஃப் த பின் அண்ட் கரெக்டிங். ஸ்டோரேஜ் வந்துட்டு கரெக்டான ஸ்டோரேஜாக இருக்கணும். ஹாட் கண்டிஷன்ஸில் வச்சாச்சு அப்படின்னா வந்துட்டு இங்க் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நார்மல் டேஸில் இப்போ நம்ம பென்னை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோ இந்த ஸ்டாண்டர்டு க்ரியேட் பண்ணுறவங்களோ சில இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த பென்னு எப்படி ஸ்டாண்டர்டான பென்னு, இது எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லான கரெக்டான பென்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சிலரேட்டட் ஏஜிங் இது வந்துட்டு எல்லாத்துலேயுமே நடக்கும். நாட் ஒன்லி இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பென்ஸ், எல்லாத்தோட ப்ராசஸ்லையும் எல்லாத்தோட மேனுஃபேக்சரிங்லேயும் இது நடக்கும். ஏன் அப்படின்னா டெஸ்டிங் வந்துட்டு 20 வருஷமோ 30 வருஷமோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை வெளியில் விட முடியாது. ஸோ அதனால் ஆக்சிலரேட்டட் ஏஜிங் பண்ணுறாங்க. மோர் சிவியர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஃபார் எ ஷார்ட்டர் டைம் ஈக்குவல்ஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஓவர் லாங்கர் டைம். அதாவது ரொம்ப மோர் ப்ரெஷர், நம்ம நார்மலாக கொடுக்க போகிற ப்ரெஷரை விட 10 or 100 டைம்ஸ் நம்ம கொடுத்து அந்த 10 வருஷத்தில் கொடுக்க போகிற ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஒரே நாளில் கொடுக்கறது தான் இந்த ஆக்சிலரேட்டட் ஏஜிங். அதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் நமக்கு இந்த ஸ்டாண்டர்டை இது பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. ஃப்ளேமபிலிட்டி டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் பி ஃப்ளேமபிள். ஈஸிலி ஃப்ளேமபிளாக இருந்தால் இட் இஸ் டேஞ்சரஸ். என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனுக்கு அது ஃப்ளேமபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃப்ளேமபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். என்ன தான் நம்ம பென் இருந்தாலும் அது சின்னதாக தண்ணியில் பட்டோடனே கரோஷன் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த குவாலிட்டி, அது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இல்லைன்ற மாதிரி எல்லோரும் எடுத்துப்பாங்கன்றதுனால கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்கான டெஸ்ட்டையும் பண்ணி பார்ப்பாங்க. ஃபோர்த்து கம்ப்ரெஷன் டெஸ்ட் ஆன் ஸ்ப்ரிங்கு கரெக்டாக இருந்தால் தான் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஸ்ப்ரிங்கும் கரெக்டாக இருக்கா, கம்ப்ரெஷன் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, அது குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்துட்டு எழுதி பார்ப்பாங்க. அதுக்குன்னு தனியாக மெக்கானைஸ்டு மெட்டீரியல்ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபுல்லாக எழுதி பார்ப்பாங்க. கரெக்டான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து எழுதி பார்ப்பாங்க. அது கரெக்டாக ஃப்ளோ ஆகுதா, கரெக்டான மெத்தடில் வந்துட்டு யூஸ் ஆகுதான்றதை ஃபுல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. லோட் டெஸ்ட் நார்மலாக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை விட ஜாஸ்தி ஃபோர்ஸை கொடுத்து அந்த பெண்ணை வந்துட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அந்த ஃபோர்ஸ் கரெக்டாக அப்ளை ஆகுதா, அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தும் பெண்ணு நல்லா ஒர்க் ஆகுதான்னு அவங்க பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். I am Jacinta from St. Francis Assisi High School, Kurchikuppam. This BIS program is very useful, perfectly designed, creating awareness both for us and our future generation, our students. As a teacher, this program is very much useful. முக்கியமாக இன்றைக்கி ப்ளேவே மெத்தட் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம வந்து அதை வந்து செய்கிறோமா என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லாத ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுலேயே அந்த ஃபுட்பாலில் என்னென்ன ஃபிசிக்ஸ் இருக்குது, என்னென்ன லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை டீச் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கிடச்சிது இந்த ப்ரோக்ராமில். ரெண்டாவது, இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
மூணாவது எல்லோரும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் என்கரேஜ் பண்ணி இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இந்த குவிஸ் ப்ரோக்ராமை நல்லபடியாக கண்டக்ட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகும்போது நல்ல ஒரு அலர்ட்டாக அவேராக இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஐ வில் கிவ் அஷ்யூரன்ஸ் டு தட். தேங்க்யூ. வணக்கங்க. என் பேர் செல்வகணபதி, சயின்ஸ் டீச்சர், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவனந்தபுரம். லாஸ்ட் இயரும் மெண்டராக வந்திருந்தேன். இந்த வருஷமும் பிஸ் இது ட்ரைனிங்க்கு மெண்டராக வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீட்பேக் எல்லாம் கரெக்டாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மெசேஜஸ் கியூஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக மெசேஜ் எல்லாம் அப்டேட் பண்ணினே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நடந்த ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த கியூஸ் ப்ரோக்ராம் எப்படி வந்து பசங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணி அந்த இதில் ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த கியூஸில் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபுட்பால் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்பால் இருக்கேன். முதல்ல இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால்னால் ஒரு டைப் தான் நினச்சிருந்தேன். அந்த ஃபுட்பால் பற்றி நிறைய டைப்ஸ் 5 டைப்ஸை பற்றி சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து அதில் வந்து அதில் இருக்க எக்ஸகன், அந்த பென்டகன், அதை பற்றியெல்லாம் நிறைய என்னென்ன லாஸ் எல்லாம் அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போ அடுத்து ஒரு லூமினான்னு ஒரு மேடம் வந்தாங்க. ப்ரீ காங்கிரீட் பற்றி நல்ல விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸ், மெட்ரோ பிரிட்ஜஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வருது. எப்போ எங்கே எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நானே யோசனை பண்ணிப்பேன். எனக்கே தெரியாது எப்படி தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக அதை பற்றி நல்ல ஒரு லெசன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி கடைசி செஷனில் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் பற்றியும் அருமையாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பால் பாயிண்ட் ஏன் பால் பாயிண்ட் இருக்கிறோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து கடைசியாக நல்லா பண்ணியிருந்தார். ஹெல்மெட்டை பார்த்திங்கன்னா சார் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. ஏன் ஹெல்மெட் யூஸ் பண்ணோம், உள்ள அந்த டெக்னாலஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தார். மாணவர்களுக்கு இதை வந்து ஒரு 15 days ஒன்ஸ் மீட்டிங் போடும்போது அந்த பிடிஎஃப் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதை ஒரு பிடிஎஃப் 20 pages அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதை எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பசங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா கிளாஸில் வந்து நல்ல சிஸ்டத்தில் வச்சு பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் பசங்களை வந்து இனி வர வந்து எவ்ரி மந்த் 4th Saturday அதில் வந்து ஈவினிங் 4 PM வந்து கியூஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கியூஸை வந்து எப்படி வந்து உள்ள லாகின் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து மெயில் ஐடி வந்த பிறகு அவங்க வந்து பாஸ்வேர்டு அவங்க அனுப்புவாங்க. அதை வந்து பசங்களுக்கும் வந்து இது பண்ணி அந்த டைமிங் ஸ்டார்ட் பண்ணி 30 minutes 30 கொஷின்ஸை வந்து பண்ணுறதுக்கு எப்படின்னு வந்து இன்றைக்கி இந்த 2 நாள் ட்ரைனிங்கில் தெரிஞ்சுக்கினேன். அதோட முக்கியமாக ப்ராக்டிஸ் கியூஸ் எப்படி பண்ணுறது அந்த மெத்தடும் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா ப்ராக்டிஸ் குவிஸ் வந்து 20 marks வச்சு பண்ணுற மாதிரி சொன்னாங்க. பசங்களுக்கு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் குவிஸ் தெரிஞ்சால் தான் அது இதில் எலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் போலிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் குவிஸ் பண்ணால் தான் பசங்களுக்கு வந்து அந்த மந்த்லி ஒன்ஸ் எக்ஸாம் அப்போ அந்த குவிஸ் எக்ஸாம் அப்போ ஃபியர் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் 2 நாள் ட்ரைனிங் ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் கண்டிப்பாக அந்த அவேர்னஸை நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா ஏனோ தானே வாங்கணும் இருக்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்கினா அதனோட ஸ்டாண்டர்ட்ஸை தெரிஞ்சு வாங்கணும். அப்புறம் அதனோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் தெளிவு வைப்பேன். அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I am Tamilselvi from Vadalur Pudunagar Higher Secondary School. Actually இந்த ட்ரைனிங் வந்து இந்த பிஸ்ன்றது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ட்ரைனிங்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. தட் இஸ் மற்ற திங்ஸ்லலாம் எப்படி ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரைனிங்லையும் இட் இஸ் தேர் அண்ட் இட்ஸ் எ வெரி குட் டீம் கோஆப்ரேட்டிங் வெரி வெல். அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து தே ஆக்சுவலி we are all treated in a very good way, and both accommodation and other things. And coming to the training part of the thing, that is today they said about this one ballpoint pen and helmet, and actually we were really impressed about the actually just going through the lesson plan is something different, but when you just came to hear the things what they explained to us, it was really nice. எஸ்பெஷலி அந்த ஹெல்மெட் பற்றி அவர் சொல்லும்போது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் அதில் எவ்வளோ குவாலிட்டி திங்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ போகும்பொழுது ஐ திங்க் ஆக்சுவலி ஐ வாஸ் டெல்லிங் மை ஃப்ரெண்ட் ஈவினிங் போகும்போது பெட்டராக ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் திஸ் ட்ரைனிங் ஆன் us, and definitely we'll take this to our students also. And this quiz program, this practice, I think this is an excellent idea
of conducting quiz to the students, because பசங்களுக்கு வந்து வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ், வேறு செமினார்ஸ் இப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதை விடவும், when you say that there is a competition, quiz competition, that too இப்போ ரீசெண்டாக எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் ஒரு quiz அப்படின்னும் போது they feel really motivated and they are coming forward to attend the quiz also. So I think by this way of conducting quiz to the students, கண்டிப்பாக நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ, how it should reach the students and the society, I think by the way of this quiz, I think you can achieve it easily and faster also. Thank you.